வணக்கம். ஆகாஷவாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 15,610 கோடி ரூபாய் மதிப்பிலான 3வது கட்ட பெங்களூரு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். ஆரோக்கிய இந்தியாவிற்கான சைக்கிள் பயிற்சி மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி நமது முப்படைகளின் ஒருங்கிணைப்பை பறைசாற்றுவதாக முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் துப்புரவு தொழிலாளர்களின் சலுகைகள் எதுவும் பறிக்கப்பட மாட்டாது என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு உறுதிபட தெரிவித்தார். பீகார் ராஜ்கிரில் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் ரக்பி சாம்பியன் பட்ட போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பெங்களூரு, பெலகாவி, நாக்பூர், புனே, அமிர்தசரஸ், கத்ரா இடையேயான 3 வந்தே பாரத் ரயில் சேவைகளை இன்று பெங்களூருவில் தொடங்கி வைத்தார். இந்த ரயிலில் பயணம் செய்த பிரதமர் மாணாக்கர் மற்றும் பொதுமக்களிடையே உரையாடினார். ராகிகுட்டா எலக்ட்ரானிக் சிட்டி இடையேயான மெட்ரோ வழித்தடத்தை தொடங்கி வைத்த பிரதமர் அங்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றுகிறார். தொடர்ந்து இன்று பிற்பகல் பெங்களூருவில் 15,610 கோடி ரூபாய் மதிப்பிலான 44 கிலோமீட்டர் நீள 3ஆம் கட்ட பெங்களூரு மெட்ரோ திட்டத்திற்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். சுற்றுச்சூழல் மற்றும் ஆரோக்கிய இந்தியாவிற்கான ஞாயிற்றுக்கிழமைகளில் சைக்கிள் பயிற்சி மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று சைக்கிள் பயிற்சியில் ஈடுபட்ட அவர் நாட்டில் 50,000த்திற்கும் மேற்பட்ட கிராமங்களிலும் மக்களிடையே பெரும் வரவேற்பை இந்த இயக்கம் பெற்றுள்ளதாக கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி நமது முப்படைகளின் ஒருங்கிணைப்பை பறைசாற்றுவதாக முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் தெரிவித்துள்ளார். செகந்திராபாத்தில் ராணுவ மேலாண்மை கல்லூரியின் 21வது உயர் மேலாண்மை பயிற்சி முடித்த மூத்த அதிகாரிகளுடன் இன்று கலந்துரையாடிய அவர் தொழில்நுட்பம் சார்ந்த நவீன போர் முறைகளில் ஒருங்கிணைந்த திறன் மேலாண்மை, சுயசார்பு மற்றும் மாறிவரும் சூழலுக்கேற்ற புரிதலின் அவசியத்தை வலியுறுத்தினார். கடந்த 6 ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தல்களில் ஒரு முறை கூட போட்டியிடாத பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் பெயர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தேசிய அரசியல் கட்சிகள், மாநில அரசியல் கட்சிகள் மற்றும் அங்கீகாரம் பெறாத அரசியல் கட்சிகள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நாளை வழங்க உள்ள நிலையில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்றிரவு கோவை செல்கிறார். உடுமலை நேதாஜி திடலில் நாளை நடைபெறும் நிகழ்ச்சியில் 2000 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதுடன் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். புதிய பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட உள்ளார். உலக சிங்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. காடுகளின் அரசன் என்று போற்றப்படும் சிங்கங்கள் வனப்பசுமை மற்றும் உயிரின சமநிலையை உறுதி செய்து விலங்குகளிடையே பரவும் நோய்களை தடுப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. உலக அளவில் 20,000 முதல் 35,000 சிங்கங்கள் வரை கணக்கெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்தியாவில் மட்டும் 891 சிங்கங்கள் உள்ளன. சிங்கங்களுக்கான வாழ்விட சுற்றுச்சூழல் மேலாண்மை மற்றும் இப்பகுதி மக்களின் பங்களிப்புடன் குஜராத் மாநிலம் பர்தா வனவிலங்கு சரணாலயம் சிறப்பாக செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக இந்த சரணாலயத்தில் மட்டும் தற்போது 17 சிங்கங்களும் 25 சிறுத்தைகளும் காணப்படுகின்றன. மதிப்புமிக்க இயற்கை வனவிலங்கு வளத்தை பாதுகாத்து சீரான வளர்ச்சி என்ற மத்திய அரசின் தொலைநோக்கு திட்டங்களின் கீழ் நீடித்த வன உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் உறுதி செய்யப்பட்டு வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை. நேயர்களே, நாட்டின் சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை hargartiranga.com இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம். நம் தேசத்தின் பெருமையை போற்றுவோம். தமிழகத்தில் துப்புரவு தொழிலாளர்களின் ஊதியம் குறைக்கப்பட மாட்டாது என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு தெரிவித்துள்ளார். திருச்சியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் துப்புரவு தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அவர்களுக்கான சலுகைகள் பறிக்கப்பட மாட்டாது என உறுதியளிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். தேர்தல் வாக்குறுதிகளில் பெரும்பாலானவை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து முனையத்தில் தாழ்தள பேருந்து மற்றும் ஆம்னி பேருந்து சேவைகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் துப்புரவு தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்கு உடனடி பேச்சுவார்த்தை சுமூக முடிவு எட்டப்படும் என்றார். இதற்கான பேச்சுவார்த்தை அடுத்த ஓரிரு நாட்களில் நடைபெறும் என்றார்.
திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் மாநில செய்தித்துறை அமைச்சர் திரு மு.பே. சாமிநாதன் தலைமையில் மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. இதில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் 2ஆம் கட்ட தேசிய குடற்புழு நீக்க முகாம் நாளை நடைபெறுகிறது. குழந்தைகள், வளர் இளம் பருவத்தினர், கர்ப்பிணி பெண்களுக்கு இரத்த சோகை வராமல் தடுப்பதற்கான மாத்திரைகள் இம்முகாமில் வழங்கப்பட்டன. அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அரசு பள்ளிகளில் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறும் இம்முகாமை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். விடுபட்டவர்களுக்கு வரும் 18ஆம் தேதி இம்மாத்திரைகள் வழங்கப்படும். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள 61 மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகளை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராமேஸ்வர மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தை சேர்ந்த 7 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் நேற்று கைது செய்த நிலையில் மீனவ சங்க பிரதிநிதிகளின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதிகளில் சுற்றித் திரியும் புலியை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் 3வது நாளாக இன்றும் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் தேவர்சோலை பகுதியில் கால்நடைகளை தாக்கிக் கொன்ற புலியை பிடிக்க வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தேவர்சோலை சர்க்கார் மூலை பகுதியில் கடந்த 7ஆம் தேதி 2 இடங்களில் வனத்துறையினர் கூண்டுகளை வைத்தனர். மேலும் தற்பொழுது 3 கூண்டுகள் கூடுதலாக வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் நவீன கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியுள்ள வனத்துறையினர் புலியின் கால் தடம், எச்சம், கழிவு உள்ளிட்டவற்றை கொண்டு அதன் நடமாட்டத்தை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். பொதுமக்கள் புலி நடமாடும் பகுதிகளாக கண்டறிந்துள்ள இடங்களுக்கு கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்ல வேண்டாம் எனவும் விறகு சேகரிக்கும் மற்ற தேவைகளுக்காக அந்த பகுதியில் செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். உதகையிலிருந்து சரவணன். கன்னியாகுமரி கடலில் நீர்மட்டம் தாழ்வாக காணப்படுவதால் விவேகானந்தர் நினைவு பாறை, திருவள்ளுவர் சிலை உள்ளிட்டவற்றிற்கான படகு போக்குவரத்து தற்காலிகமாக இன்று நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு தினசரி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவதுண்டு. இந்நிலையில் தற்போது கடலின் நீர்மட்டம் தாழ்வாக காணப்படுவதால் விவேகானந்தர் நினைவு பாறை, 133 அடி உயரமுள்ள ஐயன் திருவள்ளுவர் சிலை மற்றும் இவற்றை இணைக்கக்கூடிய கண்ணாடி கூண்டு பாலத்திற்கு செல்லக்கூடிய படகு சவாரியானது தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் இவற்றை காண வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். மத்திய அரசின் ஃபசல் பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் துவரை, நிலக்கடலை ஆகிய பயிர்களுக்கு விவசாயிகள் வரும் 16ஆம் தேதிக்குள் காப்பீடு செய்து கொள்ளலாம் என்று வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் தூய்மை பணியாளர்கள் சுகாதார முறையில் பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக 2,47,000 ரூபாய் மதிப்பில் 270 மின்கல வாகனங்கள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி தெரிவித்துள்ளார். சேலம் காந்தி விளையாட்டு மைதானத்தில் ஆயுள் காப்பீடு நிறுவன ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் வலிமையான இந்தியாவை உருவாக்குவோம் என்ற கருப்பொருளை வலியுறுத்தி மாரத்தான் போட்டிகள் இன்று நடைபெற்றன. தமிழ்நாட்டில் கலாச்சார உறவுகளை மேம்படுத்தும் வேர்களை தேடி திட்டத்தின் கீழ் மதுரை மாவட்டத்திற்கு 14 நாடுகளை சேர்ந்த 100 அயலக தமிழர்களுடன் ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று கலந்துரையாடினார். கன்னியாகுமரி மாவட்டம் வலியாற்று முகம் அங்கன்வாடி மையத்தை ஆட்சித்தலைவர் திருமதி அழகுமீனா இன்று நேரில் ஆய்வு செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் ராமாபுரம், வல்லுவம்பாக்கம், செங்காடு, மோட்டூர் உள்ளிட்ட கிராமங்களில் 500 ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ள நிலையில் இவற்றிற்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து மண்டல பூஜை நாளையுடன் நிறைவடையும் நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு இன்று வந்த வண்ணம் உள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மண்டல பூஜை நாளை நிறைவேற உள்ள நிலையில் பல பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் காலை முதலே முருகப்பெருமானை தரிசனம் செய்ய வருகை தந்துள்ளனர். கோவிலுக்கு வருகை தந்த பக்தர்கள் கோவில் முன்புள்ள நாளி கிணற்றில் நீராடி 5 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பக்தர்களின் பாதுகாப்பிற்காக 700க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லட்சுமணன். தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், கடலூர், அரியலூர், சிவகங்கை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். பீகார் ராஜ்கிரில் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் ரக்பி சாம்பியன் பட்ட போட்டியின் அரையிறுதி ஆட்டங்களில் இந்தியா இன்று சீனாவையும் உஸ்பெகிஸ்தான் ஹாங்காங்கையும் எதிர்கொள்கின்றன. இன்று நடைபெற்ற ஆடவர் அரையிறுதி ஆட்டத்தில் இலங்கை சீனாவை 26-17 என்ற புள்ளிக்கணக்கில் வென்றது. மகாபலிபுரத்தில் நடைபெற்ற ஆடவர் ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன் பட்ட போட்டியில் இந்தியாவின் ரமேஷ் புதிகால் வெண்கலப் பதக்கம் வென்றார். இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில்
12.60 புள்ளிகளுடன் வெண்கலப் பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை ரமேஷ் புதிகால் பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 15,610 கோடி ரூபாய் மதிப்பிலான 3வது கட்ட பெங்களூரு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். ஆரோக்கிய இந்தியாவிற்கான சைக்கிள் பயிற்சி மக்கள் இயக்கமாக மாறியுள்ளது என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி நமது முப்படைகளின் ஒருங்கிணைப்பை பறைசாற்றுவதாக முப்படை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் துப்புரவு தொழிலாளர்களின் சலுகைகள் எதுவும் பறிக்கப்பட மாட்டாது என்று மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு KN நேரு உறுதிபட தெரிவித்தார். பீகார் ராஜ்கிரில் 20 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் ரக்பி சாம்பியன் பட்ட போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.